ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவருக்கும் காலை வணக்கம். நாம் அனைவரும் அன்னையை பக்தியுடனும் பணிவுடனும் வணங்கி கவனத்தை சகஸ்ராராவில் வைத்து குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்ளலாம். மெதுவாக நமது கவனத்தை இதயத்திற்கு கொண்டு வருவோம். நமது வலது கையை இடது இதயத்தில் வைத்து அன்னையிடம் பிரார்த்தனை செய்யலாம். தாய், தயவு செய்து தாங்கள் எங்களின் இதயத்திற்குள் வாருங்கள். தங்களின் வருகைக்காக எங்களின் இதயத்தை சுத்தம் செய்கிறோம். தாயே, தங்களின் பொற்பாதங்களை எங்களின் இதயத்தினுள் வைத்திடுங்கள். தங்களின் பொற்பாதம் எங்களின் இதயத்தால் வணங்கப்படட்டும். தாயே, எங்களை தவறான நம்பிக்கையில் இல்லாதிருக்க செய்யுங்கள். மாயைகளிலிருந்து எங்களை அழைத்துச் செல்லுங்கள். எங்களை உண்மையின் பக்கம் எப்பொழுதும் வைத்திருங்கள். எங்களுக்குள் இருக்கின்ற மேலோட்டமான தன்மையை எடுத்துவிடுங்கள். தாயே, தங்களை வணங்கும் பொழுது எங்களுள் ஏற்படுகின்ற அந்த ஆனந்த உணர்வானது எப்பொழுதும் நிலைத்திருக்க தாங்களே எங்களுக்கு அருளாசி வழங்க வேண்டும் அம்மா. தாயே, எங்களுக்கான இன்றைய இந்த கூட்டு தியானத்தை தாங்களே வழிநடத்தி செல்லுங்கள். நாங்கள் தியானம் செய்வதற்கு தயவு செய்து அனுமதி தந்தருளுங்கள். மெதுவாக நமது கவனத்தை சகஸ்ராராவில் கொண்டு வந்து 3 மகா மந்திரங்களையும் மற்றும் ஸ்ரீ கணேச மந்திரத்தையும் கூறுவோம். ॐ त्वमेव साक्षात् श्री महालक्ष्मी महासरस्वती महाकाली त्रिगुणात्मिका कुण्डलिनी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री आदिशक्ति
देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री सहस्रार स्वामिनी मोक्षप्रदायिनी माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। श्री गणेश मंत्र। ॐ त्वमेव साक्षात् श्री गणेश साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது இரு கைகளையும் பூமி தாயின் மீது வைத்து அன்னையிடம் பிரார்த்தனை செய்வோம். தாயே, தயவு செய்து எங்களின் பாதங்கள் தங்கள் மீது படுவதற்காக எங்களை மன்னிப்பீர்களாக. தாயே பூமி தேவி, எங்களின் ஆன்மீக வளர்ச்சிக்கு எங்களுக்குள் தடைகளாக இருக்கின்ற அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறைகளையும் தோஷங்களையும் தயவு செய்து பூமி மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள். தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற மாயைகளை அகற்றிவிடுங்கள். தாயே, எங்களின் பிங்களா இடது பிங்களா நாடியில் இருக்கின்ற ஏற்ற தாழ்வுகளை அகற்றிவிடுங்கள். தாயே, நாங்கள் எப்பொழுதும் சமநிலையிலேயே இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். மந்திரம் ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை இடாநாடிக்கு கொண்டு வருவோம். தாய், தாங்களே ஸ்ரீ மகா காளி ஸ்ரீ பைரவர், தயவு செய்து எங்களின் இடாநாடியை தூய்மைப்படுத்துங்கள். எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து விதமான தூய்மையற்ற ஆசைகளையும் தூய்மையற்ற கவனத்தையும் அகற்றிவிட்டு எங்களை எப்பொழுதும் நிகழ்காலத்தில் சமநிலையில் வைத்திருங்களம்மா. தாயே, நாங்கள் தங்களின் தூய விருப்பத்தை பிரதிபலிக்க கூடியவர்களாக இருக்க எங்களை தயவு செய்து மாற்றுங்கள். தாயே, தங்கள் அருளால் நாங்கள் எப்பொழுதும் நிகழ்காலத்தில் சமநிலையில் இருக்க எங்களை ஆசிர்வதியுங்கள்.
கவனம் இடாநாடி. சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை பிங்களா நாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தாங்களே ஸ்ரீ மகா சரஸ்வதி ஸ்ரீ ஹனுமானா, தயவு செய்து எங்களின் பிங்களா நாடியை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற அதிகப்படியான சிந்தனைகளையும் அதனால் ஏற்படுகின்ற பயத்தையும் நான் என்ற அகங்காரத்தையும் எங்களுக்குள் இருக்கின்ற அசுர குணங்களையும் தயவு செய்து எங்களிடமிருந்து அகற்றிவிடுங்கள். தாயே, தங்கள் அருளால் நாங்கள் எப்பொழுதும் நிகழ்காலத்தில் சமநிலையிலேயே இருக்க எங்களை ஆசீர்வதியுங்கள். கவனம் பிங்களா நாடி. சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். கவனம் மெதுவாக நமது சுழுமுனை நாடி. தாயே, தாங்களே ஸ்ரீ மகாலட்சுமி ஸ்ரீ மகாவிஷ்ணு, தயவு செய்து எங்களின் சுழுமுனை நாடியை தூய்மைப்படுத்துங்கள். எங்களுக்குள் இருக்கின்ற மாயைகளை அகற்றிவிடுங்கள். எங்களுக்குள் இருக்கின்ற சமநிலையற்ற தன்மைகளை அகற்றிவிடுங்கள். எங்களின் 7 சக்கரங்களிலும் தங்களின் நல்ல ஆசி முழுமையாக நிரம்பியிருந்து இந்த மனித பிறவியில் நாங்கள் சிறந்ததொரு சகஜ யோகிகளாக தங்கள் அருளால் ஆத்ம விழிப்புணர்வு பெற்றிருக்கிறோம். நாங்கள் எப்பொழுதும் இறைவனோடு இணைந்த நிலையில் இருக்க தாங்களே தயவு செய்து அருள் புரியுங்கள். எங்களுக்குள் சமநிலையை எப்பொழுதும் நிலைநிறுத்துங்கள். மந்திரம். ஸ்ரீ மகாலட்சுமி ஸ்ரீ கணேசா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ மகாலட்சுமி ஸ்ரீ கணேசா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. கவனத்தை நமது மத்திய நாடியிலேயே வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். नमस्तेस्तु महामाये श्रीपीठे सुरपूजिते शङ्खचक्रगदाहस्ते महालक्ष्मी नमोऽस्तु ते। नमस्ते गरुडारूढे कोलासुरभयङ्करि सर्वपापहरे देवी महालक्ष्मी नमोऽस्तु ते। सर्वज्ञे सर्ववरदे सर्वदुष्टभयङ्करि सर्वदुःखहरे देवी महालक्ष्मी नमोऽस्तु ते।
सिद्धिबुद्धिप्रदे देवी भुक्तिमुक्तिप्रदायिनी मन्त्रमूर्ते सदा देवी महालक्ष्मी नमोऽस्तु ते। आद्यन्तरहिते देवी आद्यशक्ति महेश्वरी योगजे योगसम्भूते महालक्ष्मी नमोऽस्तु ते। स्थूलसूक्ष्ममहारौद्रे महाशक्ति महोदरे महापापहरे देवी महालक्ष्मी नमोऽस्तु ते। पद्मासनस्थिते देवी परब्रह्मस्वरूपिणी परमेशि जगन्मातर्महालक्ष्मी नमोऽस्तु ते। श्वेताम्बरधरे देवी नानालङ्कारभूषिते जगत्स्थिते जगन्मातर्महालक्ष्मी नमोऽस्तु ते। महालक्ष्म्यष्टकं स्तोत्रं यः पठेत् भक्तिमान् नरः सर्वसिद्धिमवाप्नोति राज्यं प्राप्नोति सर्वदा। एककालं पठेन्नित्यं महापापविनाशनं द्विकालं यः पठेन्नित्यं धनधान्यसमन्वितः त्रिकालं यः पठेन्नित्यं महाशत्रुविनाशनं महालक्ष्मीर्भवेन्नित्यं प्रसन्ना वरदा शुभा। साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது கவனத்தை நமது மூலாதார சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, தாங்களே ஸ்ரீ கணேசரின் சொரூபமாக எங்களின் மூலாதார சக்கரத்தில் அமர்ந்திருக்கிறீர்கள். தாயே, தயவு செய்து எங்களின் மூலாதார சக்கரத்தை தூய்மைப்படுத்துங்கள். எங்களுக்குள் கள்ளம் கபடமற்ற குழந்தை குணத்தை நிலைநிறுத்துங்கள். எங்களின் ஆன்மீக வளர்ச்சிக்கு எங்களுக்குள் தடைகளாக இருக்கின்ற அனைத்து விதமான மாயைகளை, எதிர்மறை தீய சக்திகளை, தவறான எண்ண ஓட்டங்களை எங்களுக்குள்ளிருந்து தயவு செய்து அகற்றிவிடுங்கள். எங்களுள் எப்பொழுதும் ஸ்ரீ கணேச தத்துவம் நிலைத்திருக்க எங்களை ஆசிர்வதியுங்கள். தாயே, நாங்கள் ஸ்ரீ கணேசரின் ஆசிர்வாதத்தை பெறுவதற்கு தகுதியுடையவர்களாக எங்களை மாற்றுங்கள். ஸ்ரீ கணேசா, தாங்களே கணங்களின் தலைவன். தாங்களே அனைத்து தடைகளையும் நீக்குபவர். முழுமையானவருமான பூரணமானவருமான தாங்கள் எங்களுக்குள் சூட்சுமமான விவேகத்தை நிலைநிறுத்துகிறீர்கள். தங்களின் தெய்வீக ஞானத்தை எங்களுக்குள் நிலைநிறுத்துகிறீர்கள். எங்களின் கவனத்தை மீட்டெடுப்பவரும் தாங்களாவீர். எங்களின் கவசங்களின் சக்தியாய் தாங்களே விளங்குகிறீர்கள். நீங்களே கடவுளை தேடுபவர்களுக்கு நம்பிக்கையின் ஆதாரமாக இருக்கிறீர்கள். ஓம்காரத்தின் அர்த்தத்தை எங்களுக்கு உணர்த்துபவரான தாங்கள் எங்களுள்
ஓம்காரத்தின் ஞானத்தை நிலைநிறுத்துங்கள். அவற்றின் ஓசையின் பொருளறிந்து நாங்கள் எங்களின் ஆன்மீகத்தில் மேன்மேலும் வளர்வதற்கு முழுமுதற் கடவுளான ஸ்ரீ கணேசரும் எங்களின் மூத்த சகோதரருமான தாங்கள் எங்களை ஆசிர்வதியுங்கள். மந்திரம் ஸ்ரீ கணேஷா கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ கணேஷா கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. கவனத்தை மூலாதார சக்கரத்திலேயே வைத்து ஸ்ரீ கணேஷ் அதர்விசேஷம் கூறி தியானத்தில் இருப்போம். ॐ नमस्ते गणपतये त्वमेव प्रत्यक्षं तत्त्वमसि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं धर्तासि त्वमेव केवलं हर्तासि त्वमेव सर्वं खल्विदं ब्रह्मासि त्वं साक्षादात्मासि नित्यं ऋतं वच्मि सत्यं वच्मि अवत्वं माम् अववक्तारम् अवश्रोतारम् अवदातारम् अवधातारम् अवानूचानमवशिष्यम् अवपश्चात्तात् अवपुरस्तात् अवोत्तरात्तात् अवदक्षिणात्तात् अवचोर्ध्वात्तात् अवाधरात्तात् सर्वतो मां पाहि पाहि समन्तात् त्वं वाङ्मयस्त्वं चिन्मयः त्वमानन्दमयस्त्वं ब्रह्ममयः त्वं सच्चिदानन्दाद्वितीयोऽसि त्वं प्रत्यक्षं ब्रह्मासि त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि सर्वं जगदिदं त्वत्तो जायते सर्वं जगदिदं त्वत्तस्तिष्ठति सर्वं जगदिदं त्वयि लयमेष्यति सर्वं जगदिदं त्वयि प्रत्येति त्वं भूमिरापो नलो नीलो नभः त्वं चत्वारि वाक्पदानि त्वं गुणत्रयातीतः त्वं देहत्रयातीतः त्वं कालत्रयातीतः त्वं मूलाधारस्थितोऽसि नित्यं त्वं शक्तित्रयात्मकः त्वां योगिनो ध्यायन्ति नित्यं त्वं ब्रह्मा त्वं विष्णुस्त्वं रुद्रस्त्वम् इन्द्रस्त्वम् अग्निस्त्वं वायुस्त्वं सूर्यस्त्वं चन्द्रमास्त्वं ब्रह्मभूर्भुवस्वरों गणादिं पूर्वमुच्चार्य वर्णादिं तदनन्तरम् अनुस्वारपरतरः अर्धेन्दुलसितं तारेण ऋद्धम् एतत्तव मनुस्वरूपं गकारपूर्वरूपम् अकारो मध्यमरूपम् अनुस्वारश्चान्त्यरूपं बिन्दुरुत्तररूपं नादसन्धानं संहिता सन्धिः सैषा गणेशविद्या गणकऋषिः निच्छृद्गायत्री छन्दः गणपतिर्देवता ॐ गं गणपतये नमः। एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ती प्रचोदयात्। एकदन्तं
चतुर्हस्तं पाशमङ्कुशधारिणं रदञ्च वरदं हस्तैर्बिभ्राणं मूषकध्वजं रक्तं लम्बोदरं शूर्पकर्णकं रक्तवाससं रक्तगन्धानुलिप्ताङ्गं रक्तपुष्पैः सुपूजितं भक्तानुकम्पिनं देवं जगत्कारणमच्युतम् आविर्भूतं च सृष्ट्यादौ प्रकृते पुरुषात् परम् एवं ध्यायति यो नित्यं स योगी योगिनां वरः। नमो व्रातपतये नमो गणपतये नमः प्रमथपतये नमस्तेऽस्तु लम्बोदरायैकदन्ताय विघ्ननाशिने शिवसुताय श्रीवरदमूर्तये नमो नमः। साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது கவனத்தை நமது நாபி சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, தாங்களே ஸ்ரீ மகாலட்சுமியாகவும் ஸ்ரீ மகாவிஷ்ணுவாகவும் எங்களின் சுழுமுனை தெய்வமாக விளங்குபவர். எங்களின் நாபி சக்கரத்தில் ஸ்ரீ லக்ஷ்மியாக அமர்ந்திருக்கும் தாங்கள் எங்களுக்குள் பரிணாமத்தின் வளர்ச்சியின் முக்கியத்துவத்தை உணர்த்துபவர். எங்களின் தியானத்தின் சக்தியை அளிப்பவரான தாங்கள் எங்களுக்குள் அமைதியையும் திருப்தியையும் போதுமென்ற மனதையும் நிலைநிறுத்துபவர் தாங்களாவீர். தாயே, எங்களுக்குள் ஸ்ரீ கிரகலக்ஷ்மி தத்துவத்தையும் ஸ்ரீ ராஜலக்ஷ்மி தத்துவத்தையும் உணர்த்துவதுடன் அதை எங்களுள் நிலைநிறுத்தி அதன் மூலம் எங்களுக்கு தர்மத்தை உணர்த்துபவரும் தாங்களாவீர். தாயே, எங்களின் நாவி சக்கரம் முழுமையும் தங்களின் தத்துவத்தாலும் தங்களின் ஆசிர்வாதத்தாலும் நிரம்பி இருக்கட்டும் அம்மா. நாங்கள் தங்கள் அருளால் பரிபூரணத்துவம் மிக்கவராக இருக்கவும் எங்களின் ஆன்மீக வாழ்க்கையில் நாங்கள் ஸ்ரீ மகாலட்சுமி தத்துவத்தை அடைந்து அதன் மூலம் எங்களின் தியானத்தில் ஆழ்நிலை அமைதி நிலையில் ஆனந்தத்தை பெறுவதற்கும் தயவு செய்து ஆசீர்வதியுங்களம்மா. மந்திரம் ஸ்ரீ லக்ஷ்மி விஷ்ணு சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ லக்ஷ்மி விஷ்ணு சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. சில நிமிடம் தியானத்தில் இருப்போம்.
மெதுவாக நமது கவனத்தை நமது இருதய சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, தாங்களே ஸ்ரீ ஜெகதம்பா, ஸ்ரீ துர்கா மாதா. தைரியத்தை நிலைநிறுத்தி எங்களுக்குள் தன்னம்பிக்கையை ஏற்படுத்துபவர் தாங்களாவீர். எங்களுக்குள் இருக்கின்ற பயத்தை அகற்றி நித்திய அமைதியை நிலைநிறுத்துபவரும் தாங்களாவீர். எங்களுக்குள் அன்பு தத்துவமான சிவ தத்துவத்தை நிலைநிறுத்தி ஸ்ரீ சீதாராமரின் தத்துவத்தை நிலைநிறுத்தி அதன் மூலம் எங்களுக்குள் பொறுமையையும் நல்லொழுக்கத்தின் எல்லையையும் நிலைநிறுத்துபவர் தாங்களாவீர். தாயே, தங்களது அன்பு, கருணை, இரக்கம், மன்னித்தல் குணம் தங்கள் அருளால் எங்களுக்குள் நிலைநிறுத்தப்படும் பொழுது நாங்கள் அதை உணர்ந்த நிலையில் எங்களின் செயல்களை நாங்கள் எப்பொழுதும் தங்களின் கவனத்திலேயே வைத்து செய்வதற்கும் எங்களின் உள்ளத்தில் அன்பு நிறைந்திருக்க நாங்கள் எவரிடத்திலும் எதையும் கண்டு பொறாமைப்படாமலும் எங்களின் செயல்களை செவ்வனே செய்வதற்கும் மற்றவர்களிடம் அன்பும் கருணையும் இரக்கமும் கொண்டவர்களாக திகழ்வதற்கும் தயவு செய்து எங்களை ஆசிர்வதித்து வலுப்படுத்துங்கள் அம்மா. நாங்கள் முழுமையாக தங்களிடத்தில் சரணடைகிறோம். தங்களின் நல்லாசியும் அன்பும் எப்பொழுதும் எங்களுக்கு இருக்க எங்களை ஆசிர்வதியுங்கள் அம்மா. மந்திரம் ஸ்ரீ ஜெகதம்பா ஸ்ரீ துர்கா மாதா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஜெகதம்பா ஸ்ரீ துர்கா மாதா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. சில நிமிடம் கவனத்தை இதய சக்கரத்திலேயே வைத்து தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை சகஸ்ராராவிற்கு கொண்டு செல்வோம். சகஸ்ராராவிலிருந்து சற்று மேலே நமது கவனத்தை கொண்டு செல்வோம். தாயே, எங்களுக்குள் எண்ணங்களற்ற விழிப்புணர்வு நிலையிலிருந்து சந்தேகமற்ற விழிப்புணர்வு நிலையை நாங்கள் அடைவதற்கு தங்களின் நல்ல ஆசியை வேண்டுகிறோம் அம்மா. எங்களின் தியானத்தில் நாங்கள் ஆழ்நிலையையும் அமைதியையும் ஆனந்தத்தையும் உணர்வதற்கு தாங்களே அருள் புரிய வேண்டும் அம்மா. தங்களால் மட்டுமே அனைத்தையும் செய்ய இயலும். தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து விதமான எதிர்மறை தீய சக்திகளை அகற்றிவிட்டு தங்களின் பரிபூரண ஆசீர்வாதம் எங்களுள் முழுமையாக நிறைந்திருந்து நாங்கள் அதை உணர்ந்த நிலையில் இறைவனின் ராஜ்யத்தினுள் நாங்கள்
எப்பொழுதும் நிலைத்திருக்க தாங்களே அருள் புரிய வேண்டும் அம்மா. மந்திரம் ஸ்ரீ பரபிரம்ம சுவாமினி சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீம் பரபிரம்மஸ்வரூபிணி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். கவனத்தை நாம் இதே தியான நிலையிலேயே வைத்திருந்து அன்னையின் சொற்பொழிவை கேட்டு தியான நிலையில் தொடர்ந்து இருப்போம். Yesterday, we have had a nice meditation and we all felt the cool breeze of the Holy Ghost. And I told you that we have to understand that this is the greatest moment in the history while you are born and you are doing the highest work that is of God here. And you are specially chosen for it, and how you must know that you are a saint. Apart from this, all the blessings that you have, you also get lost sometimes in your blessings and start behaving in a manner which doesn't behove a saintly person. Now, after so many years, I agreed to have Ekadasha Rudra Puja, which I know was a dangerous thing to do, because I know still so many Sahaja-yogis are half-baked. Some are just taking advantage of Sahaja-yoga and making money out of it, or getting some power out of it, or fame or something. So this was let loose now, this power. And it's a very, very dangerous power in a way. And you have to be very careful. It, of course, protects you from the people who attack you and try to destroy you from all negativity. It wants to work out all kinds of protection that is possible for you. But if you start misbehaving, also it can act upon you. I'll give you a story about something happened very recently in India.
one Sahajogi went to another Sahajogi's place who had lots of jackfruits in her garden. And she said, why don't you give me one jackfruit? Because I want to make some vegetable out of it. So she said, not today, I'll give you some other day. I don't want to give you today. That's all. And she had lots of jackfruits. So the Sahajogi felt bad that, you see, she just wanted to make some vegetables for some nice people coming to her house. Cost you nothing in the market, just she liked the jackfruit, so she said, can I have one jackfruit? Next day, there was a very big wind. A kind of a typhoon came, only in her garden, nowhere else. And all her jackfruits fell down, also the tree fell down. And she didn't know what to do. So she came back and she said to this another Sahajogini, I'm sorry, I have said these things, that is what has happened. Now you please save me from another disaster because I've been rather selfish towards myself. She said, no, I never said anything to mother. I never told her. I just came back home. I forgot everything. I never told anything to mother. I had never carried any malice in my mind. I was absolutely very forgiving. How it has happened? This has happened after the Ekadashi Rudra Puja. And she was worried that all her garden will be swept away one day. So she wrote a letter to me saying, Mother, this is what has happened. I have done it because I have these bad habits from my past life. And I tried to save one jackfruit. And then she had to give it away to beggars, to servants. Nobody would buy those jackfruits from her. And then she lost all her money, she lost everything. I know it is rather dangerous. But how to destroy the negativity? And today I find the negativity is also hurting Sahaja very much, and Sahajogis, through a very subtle method. As you must have heard about Australia, what has happened. One lady who was sent from her husband to Australia to get corrected. So there's another one who is a wife of someone. She's very conscious of her wifeness. She got hold of this negative woman and created a group of negative such women. And all the vibrations of Sahaja were finished there. On my birthday, not one person sent me even a flower from Australia. They did my puja, all right. That ritual they did, puja. But family, see. She said that we are doing in our own family. Which is your family? The small little family of ashram, or your own family? And the whole thing got destroyed. All the vibrations of all the Australians was destroyed. Then I had to call the leader to Bombay. He was so upset with his own vibrations because started shaking before me, his hand started trembling before me. He said, I'm sensitive. I said, no, this is bhoot, this is not sensitivity. If you get anything, pains or anything like that, that means you're a bhoot, you're not sensitive. Don't be diverted, don't think like that. Don't have wrong ideas about yourself. I said, you sit down before me now. Then I took out the spirits from him. Then he admitted there was an assault of Scottish people on me. Scottish people. Why? Because she went from Scotland. I said, bhoots do not have any nationality, they do not have any caste, they don't have any religion. They are bhoots. So don't call them Scottish. They could be Russians, they could be Italians, they could be Indians, they could be anything. But such a lot of them that the whole of Australia, the whole of New York got caught up. So how the negativity crawls into it, and a person like James, who is a saint, was hurt. Not hurt, but he was absolutely ruined. And he admitted that, Mother, I know what has happened. But I found out his wife, who was guilty. She had a very bad past. Allergic to things, she was all kinds of things she had. I told her that you have to get out of Australia. So the Mahapuja has been postponed in a way.
I'll see to it that we do it, but may not be any one of the Sahajogis from that ashram come. And then, to my surprise, all these horrible 6 women who had formed a group with this woman wrote a letter to me that she has uplifted us. And the vibrations were so bad that I just felt the whole vibration started flowing and fighting with them. I couldn't read the letter. And they felt they have been uplifted. So in Sahaja Yoga, you can be misled very much by so many things. But now be careful. Don't try to cheat yourself. Must understand your own value. As I told you yesterday that you are yogis, you are saints. And you should not yield to anything nonsensical and cheapish. Anybody who tries to do all those things, you should tell them you are yogis. As I told you yesterday, that for a person who is a yogi, udara charitanam vasudhaiva kutumbakam. The whole world is his own family. Especially it is very much in Europe, I find, and England and America. The women have become very dominant. And they know how to control men by telling them stories about how to look after the family, how to look after the children, how to do that. Sometimes it's amazing. And you get lost with it. I have seen so many of like that. It has created so many problems. Now I request all the women to behave themselves and understand their wives. And whatever blessings they have got from Sahaja Yoga will be all withdrawn if you start misbehaving. And all kinds of miseries will be upon them, not because of me, but because of Ekadasha Rudra. As you put everything on the booths, let me put it on all the deities. I don't take any responsibility. Because if you are irresponsible, they'll hit you hard. And you will end up with cancer or something very serious, and then don't blame me. This is the situation today. I have known some Sahaja Yoginis who confessed to me that they have been doing this, they have been doing that. They have been talking about families, this, that, and they have been hurt. This is to be understood because I think the women in the West do not have intelligence. They are not intelligent. That's a simple equation average. Some have intelligence, and even if they are caught up, they are sensible, if they are intelligent. But the women here are aggressive but not intelligent. An intelligent woman is in India. She sees the point. She knows this Sadi Shakti. If her husband is doing something wrong, she'll just say, I'll fast for 10 days. Will you behave yourself? Or I'll get out of this house if you don't behave yourself. It's the women in India who have made Sahaja Yoga successful in India. The very intelligent women. Here the women lack intelligence because they are so aggressive. They do not see the point. They do not understand who I am. They do not understand what is our work. To them, all nonsensical, stupid things are important. Not all of you, but some of you. And because the intelligence is less, you yield to such women who are stupid. They tell you all kinds of things. They talk well. Here only the women talk, I have seen. Men do not talk. If you see television, only the women are talking, men never talk. A child has died. It is the mother who is talking. I don't know how she can talk when her child is dead. She's the one who will talk, and the father will be unhappy, like a mouse sitting there keeping shut. So many times I have told Sahaja Yogis in England and elsewhere that you are like cabbages. If you behave like this, a day will come when you all will be destroyed by these horrible women. Now women have to understand they are women because they are compassionate. They are forbearing. They are like this Mother Earth. Their ego is so developed. Be careful about it. Why America is finished today? Because of their women. I can give you so many examples of Indian girls who are married here. They brought round their husbands, they put everything right, they have slowly and steadily put them properly into Sahaja Yoga. This is a very common failing of the West. And I don't know what has happened to the men here. They feel so guilty that they must become like slaves. It's the other way around in India, quite a lot in the North India, I should say, that women are very much dominated. We had one Sahaja Yogini, her husband was a Sahaja Yogi, he was a doctor, he got paralysis.
When he got paralysis, his wife started earning money. When she started earning money, he felt very humiliated. Then he dominated her much more. She came and told me, it was nice when I was not earning, he was much sweeter to me, now I'm earning. And she was giving every single pie to him. Still, he was dominating her all the time. Why you didn't do this? Why you didn't do that? She said, never did that before. As soon as he's all right, I'm going to give up my earnings, she said. Because my husband cannot stand my earnings. So I have to request you people. First and foremost thing, all the Sahaja Yoginis must know Sahaja Yoga as well as the men know. Not just smiling and dressing up is important. In Sahaja Yoga, you must have the same knowledge as any Sahaja Yogi has. If you have produced children, it doesn't mean that you have achieved something great. Anybody can produce children, dogs, cats, everyone. Also, your husbands are responsible partly for it. So nothing you have achieved great by producing children, looking after the children, dominating your husband all the time. How much do you know about Sahaja Yoga? I know some of them do not know what are the chakras on the feet. They don't want to know anything about Sahaja Yoga. Only they want to use Sahaja Yoga sometimes to dominate the husbands. One has to face it up. How much do you know deeply about Sahaja Yoga? Most of you have so many problems within yourselves. Because I have seen some of you, as soon as you put hands towards somebody, you feel, oh, here, I'm catching here, I'm catching. That's the sign of a regular bhoot in you. And I have seen people saying that they are sensitive. It's such a misleading thing. I'm very sensitive, I'm very much higher in Sahaja Yoga. That's not the way you are going to be higher. You have to be absolutely perfect, in perfect health. And perfect knowledge about Sahaja Yoga you should have. How many of you have read Advent? Let us see. How many of you have read full Advent? All right, that's good. How many English girls have read Advent? Honestly. Honestly. That's good. Now, what I'm trying to say, that you have to find out. What is Sahaja Yoga? Your guru is a woman. She is the source of all the knowledge. She is the ocean of all the knowledge. And why should you lag behind? In all things you want to be absolutely equal, similar to men, even in dressing up and everything. And what about in knowledge about Sahaja Yoga? How many have given realizations to others? Raise your hands. Only the women I'm interested in. It's good. So, that is what one should be proud of. One should know how much you know Sahaja Yoga. Mentally, emotionally. How many of you dominate your husband? Be careful. She is the only honest person, I think. I know all of you who dominate. And try to crush them also sometimes. I'm requesting you now, because you are the Shakti. You are the power behind the man. You are the one who are going to make them great. You are the one who are going to build up Sahaja Yoga as a potential energy. You are like this Mother Earth who has to give everything beautiful. All these flowers, from where do they come? All these trees. This Mother Earth looks so simple. But what she gives us, look at that. Look at those beautiful things. So, one has to understand that to be a good Sahaja Yogini, first of all, you have to be an excellent wife. And not a dominating wife, pushing yourself forward all the time. I have realized this very much, but now recently I have got 3-4 cases in which I am really shocked the way things are happening. And they can hit
at me or hit at the leaders, hit at any? Because it's easy for bhoots to get the women than the men. It's true. When you go too much towards the right, you immediately get caught up on the left because you move like a swing, because naturally you are the left-sided thing. And then the bhoots catch you much more than they catch other people. You'll be amazed that when I see the women who have led a perverted sex life are much worse than men. After marriage, men get cured, women do not. They have mental problems. Because you must know you are the emotions, you are the desires of the whole world. You are so important, without you nothing can start. If I had not come on this earth, put all of them together, right from Sadashiva to Ganesha, they could not have done anything. It's a fact. It's me as a woman, as a mother, as a wife, as the spouse, has achieved this. And that's what, for you it should be the easiest thing to do, because I'm a woman and I've lived like a woman. I've managed so many children all over the world, managed the whole show, managed my family also very well. I balanced it very well. And how it is now proved that a woman can not only be a priest, but she can be the highest guru of gurus. I put all of you on the pedestal now. So I have to tell you that you have to come up and you have to look after your Sahaja. You are very important, because a bad woman and a bad wife is very much more detrimental than a bad man. I have seen now in Australia happening. One woman has ruined the whole of Australia, and one woman can make the whole of Australia a great thing. That's me. I'm very proud to be a woman. And I would hate to be a man. Look at Sri Krishna. He had to marry 16,000 women. He had to marry them. He could not have them as disciples. They were Shaktis. They were his powers. They had to be women. They would have said, already they are saying that he was a ladies' man. But to me, nobody can say that. Because I am a woman and a mother is not challenged. Father is always challenged, not the mother. So many things you can achieve as a woman. For that, you have to know few things. How to express your pure love to others. How to express your genuineness to others. How to help your husband in Sahaja Yoga. In the marriage of Sahaja Yoga, you have given a promise to me that you'll work for Sahaja Yoga and you'll help your husband in doing Sahaja Yoga. You will help your husband when he's looking after other Sahaja Yogis, and you'll look after other Sahaja Yogis who come to your house. You'll make your house a Sahaja Yoga center, receive the people in your house, and will always try to enhance the collectivity. Under these promises, you are married. You are the one who can show that. It's easy for a woman to be short-sighted, conceited, and mean. It takes time for man to be that. But with all these possibilities, even if you have another possibility of men to dominate, then you are neither here nor there. You have no sex then. I don't know what to call them then. You better name it. A person who is neither a woman nor a man.
Let us be women and be proud of it. That's how we can make a very good world for everyone. So now coming to the major problems of the world. We have seen that I'm talking about politics quite a lot these days. And maybe one day all of you have to enter into politics when the proper times come. Also, I'm going to see this Mr. Jackson in America. Let's see what works out. Also, as you know, we are working it out in England. I am going to, within 2 years' time, see all these leaders. And we are going to work it out in a way that is sensible, dignified. But it is for you people to show that you are very balanced, good families. Hello? Will you please keep quiet? Who is that? Krishna, your son is very mischievous. Will you please take him away? You must teach them how to behave before mother. You must teach them. One child can spoil all the other children. Be careful. You must smack them sometimes. I think it's necessary. Otherwise, the children can never behave themselves. They need 2 smacking on the left Swadhisthana and they are all right. We have to build up societies and families with proper training, with proper understanding. We have to treat our children also with the same understanding. As I told you, till the age of 5 years, you can smack them. Till the age of 10 years, you should teach them. And after the age of 16 years, they have to be treated just like your friends. But first, if you have missed these 2 points, you can never treat them. They'll sit on your head. This is the problem also of children in this country. But today the problems are much deeper than what we think of. A kind of a negative force like a Hitler's force is rising up through women of all the countries. Through women, this horrible Hitler and all his Germans who died are taking birth. They are becoming just like Nazis. So women have to be very careful not to give way to negative forces that are working within us. They have to be humble, they have to be sweet and sacrificing. साक्षात् श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देवी நமோ நமः. நாம் அனைவரும் அன்னையின் உரை மனதில் கொண்டு சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். தாயே, எங்களுக்கான இன்றைய இந்த கூட்டு தியானத்தை தந்தமைக்கும்
தியானத்தினுள் அமைதியை எங்களுள் நிலை நிறுத்தியமைக்கும் எங்களின் கோடான கோடி நன்றிகளை தங்களுடைய பொற்பாதத்தில் பணிவோடு சமர்ப்பிக்கிறோம். தாய், இன்றைய தியானத்தில் நாங்கள் ஏதேனும் தெரியாமல் தவறுகள் செய்திருந்தால் தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள். ஜெய் ஸ்ரீ மாதாஜி. நம் அனைவரும் அன்னைக்கு நன்றி கூறி வணங்கி குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்ளலாம்.